பீகார் இடைத்தேர்தலில் பாஜகவின் கோட்டையை உடைத்து வெற்றி கணக்கை தொடங்கிய பிரசாந்த் கிஷோர். பாஜக தலைவர் நிதின் நவீனின் பங்கிப்பூர் தொகுதியில் வெற்றி. பீகார் அரசியலில் புதிய வரவாக இருக்கும் பிரசாந்த் கிஷோர். பாஜக தொடர்ந்து 9 முறை வென்ற பங்கிப்பூர் தொகுதியை கைப்பற்றினார் பிரசாந்த் கிஷோர். பாஜகவுக்கு பின்னடைவாக மாறியிருக்கும் பீகார் இடைத்தேர்தல் முடிவு. நிதிஷ்குமார் பதவி விலகி பாஜக முதல்வர் பொறுப்பேற்ற பின் நடந்த முதல் தேர்தலிலேயே சறுக்கல். ஸ்ரீபெரும்புதூர் தொழில் வளாகத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. செயின்ட் கோபைன் நிறுவனத்தில் நேரில் ஆய்வு செய்தார். ஒரகடத்தில் உள்ள ரெனோ நிசான் கார் ஆலையில் முதல்வர் விஜய் ஆய்வு. ஆண்டுக்கு 4 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஆலையை பார்வையிட்டார். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. விகிதாச்சார அடிப்படையில் நீரை பெற முதல்வர் விஜய் அறிவுறுத்தலின்படி வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம். கர்நாடக அணைகளில் 77.5 டிஎம்சி நீர் இருப்பதால் நீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு 26.9 டிஎம்சி எனும் நிலையில் 4.5 டிஎம்சி திறக்கவே உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் முறையீடு. காவிரி விவகாரத்தில் தவேக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். மேகதாதுவில் அணை கட்டப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி கோஷம். விவசாயிகளின் கண்ணீர் குறித்து கவலை கொள்ளாமல் படம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள் அமைச்சர்கள். மொத்த அமைச்சரவையும் ஜோக்கர் கூட்டம் போல் உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. காவிரி படுகை பகுதியை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். விவசாய பிரச்சனையில் சட்டமன்றத்தில் சும்மாவிட மாட்டோம் எனவும் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 நாள் ஆரம்பிக்குது, 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். ஆடிப்பெருக்கு நாளிலும் ஆதங்கம் பெருக்கெடுக்க விவசாயிகள் போராடி வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தாதது வேதனை அளிக்கிறது. அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததை சுட்டிக்காட்டி தவேக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். காவிரி விவகாரம் குறித்து தவேக அரசுக்கு எதுவுமே தெரியவில்லை. தமிழகத்தில் தவேக அரசு செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுவதா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது.
ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எந்த அனுபவமே கிடையாது. காவிரி நதிநீர் பிரச்சனை முழுமையா எதுவுமே தெரியாது. நீரின்றி திருவாரூரில் நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட காவிரி படுகையில் நெற்பயிர்கள் கருகி சேதம். விவசாயிகளுக்கு உடனே இழப்பீடு வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம். காவிரி கரையில் புதுமண தம்பதிகள், பொதுமக்கள் வழிபாடு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவிரி ஆற்றின் படித்துறையில் குவிந்த மக்கள். புதுமண தம்பதிகள் புதிய தாலி கயிறு மாற்றிக்கொண்டு சிறப்பு பூஜை. வழக்கத்தை விட இந்த வாட்டி ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முத இங்கே தம்பதிகளாக ஃபங்க்ஷன் இங்கே கொண்டாடுறோம். இந்த வருஷம் நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோண்ணா, அதனால் இந்த வருஷம் ஆடி மாதம் நாங்கள் ஆற்றுல சாமி கும்பிட வந்திருக்கோண்ணா. 2 பேர் இப்போ தான் ஜோடியாக பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஈரோடு பவானி கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள். காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜைகள் செய்து சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு. ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆற்றில் நீர் இல்லாததால் பொலிவிழந்த காவிரி கரையோரம். தஞ்சையில் மக்கள் நீராட குழாய் வழி விநியோகிக்கப்பட்ட போர்வெல் நீர். நாகை பனங்குடியில் காவிரி நீரின்றி வறண்டு கிடக்கும் வாய்க்காலில் வாளியில் தண்ணீர் ஊற்றி ஆடிப்பெருக்கு வழிபாடு நடத்திய மக்கள். கடைமடை பகுதிக்கு காவிரி நீரை பெற்றுத்தர வலியுறுத்தி வாய்க்கால் தரையில் நீச்சல் அடித்து வலியுறுத்திய விவசாயி. ஆடிப்பெருக்கையொட்டி ஈரோடு பண்ணாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். பெண்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு. நீலகிரி, கோவை, தேனி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. வடதண்டலம், அனக்காவூர், புளியரம்பாக்கம் பகுதிகளில் மழை. கனிம வளங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தடை விதித்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க ஆணை. விரிவான பதிலில் அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆவினில் அறிமுகப்படுத்தப்பட்ட மில்க் ரஸ்க். 100 கிராம் எடையுள்ள ஆவின் மில்க் ரஸ்க் பாக்கெட்டின் விலை 20 ரூபாயாக நிர்ணயம். சென்னை ஆவடி விமானப்படை மையத்தில் நடந்த தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 4 பேர் கைது. ஆள்மாறாட்டம் மற்றும் டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக 4 மீதும் நடவடிக்கை. புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்ற முதல் வானவில் சுயமரியாதை பேரணி. சமத்துவம் மற்றும் சமூக அங்கீகாரத்தை கோரிய பங்கேற்பாளர்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு. வன்முறைகளை தவிர்க்க பலத்த பாதுகாப்பு.
வெளியானது அஜித்குமார் நடிக்கும் புதிய படத்தின் அப்டேட். ஆதிக் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகும் படத்துக்கு டேர் டெவில் என தலைப்பு. மனைவி ஷாலினி தயாரிப்பில் நடிக்கும் அஜித்குமார் பிரேவ் ஹார்ட்ஸ் நிறுவனம் மூலம் டேர் டெவில் படத்தை தயாரிக்கிறார் ஷாலினி. பெண்களின் வெற்றிக்கு ஆண்கள் உரிய மரியாதை கொடுத்து அவர்களின் வளர்ச்சிக்கு என்றும் உறுதுணையாக நிற்க வேண்டும். விஸ்வநாதன் சன்ஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சூர்யா பேச்சு. I think love should be everlasting. கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்ல 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு.